உண்ணாவிரதம் இருந்தீங்க. அதுக்கப்புறம் சில கூட்டங்கள்லாம் நடத்துனீங்க. அந்த கூட்டத்துல எல்லாருமே உங்க பின்னாடி வந்திருந்தாங்க. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறீங்க? வைகோ அவர்கள் உங்ககிட்ட விளக்கம் கேட்டிருக்காரு. நீங்க நேரடியா போய் விளக்கம் கொடுக்கறதாவும் பேட்டி கொடுத்திருக்கீங்க. நீங்க நேரடியா போக வாய்ப்பு இருக்கா? நான் தயாராகவே இருக்கிறேன். இந்த நிமிடம் என்னை அழைத்தாலும் தலைவர் வைகோ அவர்கள் அவரை சந்திப்பதற்கு நான் ஆவலாக இருப்பவர். ஏனென்று சொன்னால், நான் உயிராக நேசித்த தலைவர் 32 ஆண்டு காலத்தில் ஏறக்குறைய 28 ஆண்டுகள் அவருடன் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பாக இருந்தது. மகன் வந்ததற்கு பின்னால் மகன் சொன்னால்தான் என்னை சந்திக்க முடியும் என்ற சூழல் எல்லாம் உருவான காரணத்தால் இந்த 4 ஆண்டுகளில் சில இடைவெளி இருந்தது. எனவே இந்த வாய்ப்பை வைத்தாவது தலைவர் வைகோ அவர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே தலைவர் வைகோ அவர்கள் அவருடைய மகன் முதன்மை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துரையிடம் அனுமதி பெற்று தேதியையும் நேரத்தையும் சொன்னால் நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கேன். என்னுடைய விளக்கத்தை நான் நேரடியாக சொல்ல விரும்புகிறேன். எழுத்து மூலமாக நான் எழுதி தலைவர் வைகோவிடம் தருவதற்கு சித்தமாகவே இருக்கிறேன். எனவே இப்பொழுது தலைவர் வைகோ அவர்கள் தான் நேரத்தையும் இடத்தையும் நாளையும் குறிக்க வேண்டும். நீங்க இந்த பதவியிலேயே தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல மதிமுக தொடர்ந்து நீடிக்கவும் வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல வெளியேறவும் வாய்ப்பு? மறுமலை திமுகவில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் வைகோ என்பதுதான் இதுவரையில் நான் அறிந்த செய்தியாக இருக்கிறது. அவர்கள் என்னை இப்பொழுது நீக்கி இருக்கிறார். நீக்கிய பின்னால் அதில் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் அதன் மூலமாக அவர்கள் உலகத்துக்கு சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே அவர்கள் என்னை நீக்கினாலும் தலைவர் வைகோ அவர்களை நான் நேசிப்பதில் எந்த தடையும் இருக்காது. நான் அவரை நேசிக்கலாம், அவர் என்னை விலக்கி வைக்கலாம். ஆனால் நான் அவரை நேசிக்கின்ற இடத்தில் தான் இருப்பேன். அவர் என்ன செய்கிறார் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை உடனடியாக நிரந்தரமாக நீக்கப்படலாம். என்னுடைய விளக்கத்தை அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த விளக்கத்தை அவர்கள் ஏற்கனவே கேட்டிருந்தால் இது போன்ற ஒரு சூழல் உருவாகி இருக்காது. 2 பேர் பேச வேண்டிய பிரச்சனையை பொதுவெளியில் தலைவர் வைகோ அவர்களும் துரையும் பேசிய காரணத்தினால்தான் நான் பொது சமூகத்தில் பேச வேண்டிய சூழல் உருவானது. எனவே இந்த சூழலுக்கு காரணம் அவர்தான். என்னை மறுமலை திமுகவில் நீடிப்பதற்கு ஒருபோதும் துரை அனுமதிக்க மாட்டார். அவரை சார்ந்த ஒரு சிலர் நிச்சயம் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் பல்லாயிரக்கணக்கான அந்த தொண்டர்கள் விரும்புகிறார்கள், நான் அந்த இயக்கத்தில் பயணிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆனால் அந்த இயக்கம் தொண்டருடைய எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாகத்தான் தன்னுடைய மகனுக்காக இந்த சூழலை முடிவெடுத்திருக்கிறார் என்பது நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப இது தற்காலிக நீக்கமாக இருந்தாலும் திரும்ப வைகோ அவர்கள் உங்களை சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குங்களா? நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. மகனா மல்லை சத்யாவா என்று சொன்னால் மகன் தான் அவருக்கு தேவை என்ற ஒரு சூழல் உருவாக்கி இருப்பதை நம்மால் கண்ணால் முடிகிறது. ஆனால் அவருடன் என்னால் இணைந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழல், துரையுடன் இணைந்து பணியாற்ற முடியாத சூழல் இருக்கிறது. காரணம், அவருடன் ஜனநாயகப்படுத்தப்படவில்லை, அரசியல் படுத்தப்படவில்லை, அரசியல் தெளிவில்லாமல் இருக்கிறார்.